ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் பூந்தமல்லி டு திருவள்ளூர் ஹை ரோட்டில் இருக்கக்கூடிய பிரதியுஷா இன்ஜினியரிங் காலேஜை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்தோம். இந்த பிரதியுஷா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறது 26 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப வைப்ரண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப விஷனரியாக நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி பிளாக்ஸு, உங்களுக்கு வந்து லேப் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸலண்ட்டான லேப் ஃபெசிலிட்டி, எல்லா கோர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபென்டாஸ்டிக்கான லேப் வச்சுருக்காங்க. அதை தாண்டி இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கேம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ், இண்டஸ்ட்ரி பவர்ட் லேப்ஸ், மெகா கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ், ஜென்ஸ் ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல், பிளேஸ்மெண்ட் செப்பரேட் விங், ரிசர்ச் லெபார்ட்டரி, இனோவேஷன்ஸ் லெபார்ட்டரி, இங்கே எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இதை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கேம்பஸில் நிறைய சீனியர் ஃபேக்கல்டிஸ் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த கேம்பஸ் எப்படி இருக்குது, இந்த கேம்பஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஃபேக்கல்ட்டி என்ன ஃபீல் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் எப்படி இருக்குது, இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸுடைய அலுமினியோடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எப்படி இருக்காங்க, த சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் பிரதியுஷா இன்ஜினியரிங் காலேஜ் என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். இதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி தான் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். வாங்க இந்த காலேஜுக்குள்ளே போகலாம், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் வீலாகவும் என்னோட ரீல்ஸும் நான் கொடுக்குறேன். ஸோ கேம்பஸ் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன். இந்த கேம்பஸை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக, சேஃப்டியாக, டிசிப்ளினாக படிக்கிறதுக்கான ஒரு நல்ல இடமா இந்த பிரதியுஷா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்கிறத நம்புகிறேன். ஸோ அதை அப்படியே உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கேம்பஸ்னுடைய பக்கா லே அவுட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குற இந்த மாடல் அப்படியே வந்து ஒரிஜினலாக உள்ள நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இந்த கேம்பஸ்க்கு போனால் எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. எஸ், கேம்பஸ்குள்ளே நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்பொழுது பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக டீட்டெயில்டாக பார்த்தோம். அந்த விஷயத்தில் லாஸ்ட் 3 இயர்ஸ் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2023 நம்ம பார்க்கும்போது 92% ஆஃப் பிளேஸ்மெண்ட் அப்படி கன்சிஸ்டண்ட்டாக வந்திருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 92% அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் வந்து இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அதிகப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோர் கம்பெனிஸும் வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ஐடி செக்டரில் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் நிறையவே வந்திருக்காங்க. இவங்க வந்து இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன்ஸ் வந்து இந்த வருஷம் நிறையவே பண்ணியிருக்காங்க. அதில் சில விஷயங்களை வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி நினச்சோம் உங்ககிட்ட. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், ஹெக்ஸாவேர், சிடிஎஸ், இந்த மாதிரி வந்து டசால் சிஸ்டம்ஸ் போன்ற இண்டஸ்ட்ரி பவர்ட் லேப் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் செல் அப்படிங்கிறவங்க வந்து நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸை காமிச்சிருக்காங்க. இயர் ஆன் இயர் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸுங்கிறத நம்மளால் வந்து அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. கோர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாஷ், ஃபாக்ஸானு, மதர்சன் எலக்ட்ரானிக்ஸ், டசால் சிஸ்டம்ஸு, இது இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி இந்த இடத்துல பல்க் ரெக்ரூட்மெண்ட்டே நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஆவரேஜ் சேலரி ஆஃப் த கேம்பஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஒரு 4 to 5 lakhsங்கிறது ஆவரேஜ் சேலரியாக வந்திருக்கு. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 17 to 22 lakhs அப்படிங்கிறது ஹையஸ்ட் பேக்கேஜாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பிரதியுஷா இன்ஜினியரிங் கேம்பஸில் ஒரு முக்கியமான இடம், இந்த இடம் வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்தாகணும். ஸோ கொலாப் ஸ்பேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், நிறைய லேர்னிங் வந்து நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ நிற்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடியதுன்னு சொன்னால் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது நான் இங்கே போய் பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டே இல்லை, பட் ஸ்டில் இதுக்கு இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலுமே உங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்றைக்கி அந்த ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் பார்த்தினா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து இங்கே ஒரு ஆடட் வேல்யூ கோர்ஸஸாக நீங்கள் படிக்க முடியும். அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு லேப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள் அந்த லேபில் இங்கே ரோபோட்ஸ் எப்படி லேர்ன் பண்ணுறாங்க, என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஃபேக்கல்ட்டிகிட்ட பேசலாம். ஸோ இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் AR/VR டெக்னாலஜி. ஸோ இந்த AR/VR டெக்னாலஜிக்கான ஸ்பெஷல் லேப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த லேபில் என்ன இருக்குது பார்க்கலாம். நம்ம இப்போது பிரதியுஷா இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய AR/VR லேப்குள்ளே இருக்கோம். இந்த லேப்பை பொறுத்தளவில் இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் கோர்சஸாக கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த கோர்சஸ் வந்து 3 ஃபேஸாக நடக்குது. ஆக்சுவலாக பேசிக் வந்து ஒரு கேமிஃபைட் லேர்னிங், செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கான லேர்னிங் சிஸ்டம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கன்சல்டன்சி ப்ராஜெக்ட்டும் எடுத்து பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு செட்டப். ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்தே பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெவ்வேறு லெவல்ஸாக வந்து இவங்க பிரிச்சிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் இவங்க ஆட் ஆகும்போது இவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் வேல்யூ வந்து ரைஸ் ஆகுது. இவங்க ப்ரொஃபைல் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே அப்சர்வ் பண்ண விஷயம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் எப்படி இருக்குது நான் பார்த்துட்டேன், நீங்கள் பார்க்கணும் இல்லையா? சைன் ஓகே. எப்படி இருக்குது இந்த லேபு? இந்த லேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். நிறைய விஷயம் கற்றுக்குறோம். கேம் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்க்கு, அப்புறம் கன்சல்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த இப்போ சாஃப்ட்வேர் புதுசாக அவங்க சொல்கிறாங்க, யூனிட்டி பண்ணுறேன், பிளெண்டர் சாஃப்ட்வேர்லாம் பண்ணுறோங்கிறீங்க, நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. இது எந்த இடத்துல இண்டஸ்ட்ரியல் யூஸ் ஆக போகுது? இதை இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? நார்மலாக நம்ம காலேஜில் கொடுக்குற சிலபஸ் வந்து நம்மளோட மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணவும், CGPA இன்க்ரீஸ் பண்ணவும் யூஸ் ஆகுது. பட் இது வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே அப்ளை பண்ணோன்னா அங்கேருந்து வர எக்ஸ்பர்ட்ஸ் அப்புறம் தெரிஞ்சவங்க வந்து நமக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது நம்மளோட ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும்.
இப்போ ரியலாகவே ஒரு இண்டஸ்ட்ரியில் நடக்கிறத வந்து இங்கே கற்றுக்கிறதுக்கான ஒரு அந்த திங்கிங் உங்களுக்கு வருதா? எக்ஸ்ட்ரா லேர்னிங் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இங்கே லேர்னிங் நடக்குது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இங்கே வைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த காம்படிஷன் ரேட் அப்படிங்கிறது ரைஸ் ஆகுது, நிறைய பார்ட்டிசிபேஷன் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10,000 கேஷ் ப்ரைஸ் வாங்குறத கூட இங்கே வச்சிருந்தாங்க, நம்ம அதை பார்த்தோம். சார் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லேப்யூ அகாடமிங்கிறது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா இன்றைக்கி மெஷரிங் அண்ட் கண்ட்ரோலுக்கு ஒரு பக்காவான ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ஐ பண்டில்ஸோட என்ஐ எல்விஸ் போர்டு ஆகட்டும், இல்லை வந்து என்ஐ மைடாக் ஆகட்டும், இல்லை என்ஐ ரியோ ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிக் சிமுலேஷன்ஸை படிக்கிறதுக்கான ஒரு நல்ல இடமா இருக்கும். அது நம்ம இன்றைக்கி பிரத்யூஷ் இன்ஜினியரிங் காலேஜில் கூட லேபெல்லாம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னாலே ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாயிண்ட்டில் எல்லா பார்ட் ஆஃப் திங்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க வந்து ரொம்ப சூப்பராக. ஏன் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இவங்களுடைய விஷன் அப்படிங்கிறது ரொம்பவே மெக்னானிமஸாக இருந்திருக்குது. எல்லா லெபார்ட்டரியுமே ஃபண்டாஸ்டிக்காக வந்து உங்களுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸோடு வச்சுருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப யூசேஜில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு ஒரு சாம்பிள் தான் காமிச்சிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி என்ன லேப் நீங்கள் ஈஸி ஆகட்டும், ட்ரிபிள் ஆகட்டும், மெக்கானிக்கல் ஆகட்டும், ஈவன் கம்ப்யூட்டர் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே நல்ல லேபரட்டரி ஃபெசிலிட்டிஸ், ஃபண்டமெண்டல் லேர்னிங்க்கு சூப்பரான லேப் இருக்குது, அட்வான்ஸ்டாக படிக்கிறதுக்கு ரிசர்ச் லேபும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து ஏஐசிடி ஐடியா லேப்ங்கக்கூடிய லேப், இதுக்கு ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கேம்பஸஸ் இருக்குது. பட் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்க நம்ம பார்க்கலாம். சார் இப்போ இந்த எல்லா கேம்பஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐசிடி ஐடியா லேப்னு வச்சுருக்காங்க சார். சார் ஆக்சுவலாக இந்த லேபில் ஸ்டூடெண்ட் என்ன தான் பெனிஃபிட் ஆகுது, இந்த லேபில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்க கற்றுக்குறாங்க சார்? ஸோ ஏஐசிடி ஐடியா லேபுன்றது ஸ்டூடெண்ட்டோட ப்ராஜெக்டாகவும் ப்ரோட்டோடைப்பாகவும் கன்வெர்ட் பண்ணுற ஒரு ஒர்க் ஸ்பேஸ். இங்கே எலக்ட்ரானிக் செக்ஷன், எலக்ட்ரிக்கல் செக்ஷன் அண்ட் மெக்கானிக்கல் ஃபேப்ரிகேஷன் செக்ஷன்ஸ் இருக்குது சார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பிசிபி மில்லிங் மிஷின், ஸோ பிசிபி போர்டு அவங்களால மேக் பண்ண முடியும். ஸோ 3D பிரிண்டிங்கில் 3D பிரிண்ட் பண்ணலாம். அண்ட் லேசர் கட்டிங், லேசர் என்கிரேவிங், சிஎன்சி வுட் ரவுட்டர். ஸோ இது இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐஓடி கான்செப்டில் மிஷினரிஸ் இருக்குது சார். இப்போ இது வந்து இங்கே படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் மேண்டட்ரியாக அதை பண்ணுறாங்களா, படிப்பாங்களா? எஸ் சார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காமன் டு ஆல் பிரான்ச்சஸாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் சிலபஸில் இன்க்ளூட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் இங்கே ட்ரைனிங் கொடுக்குறோம் சார். அதோட அந்த சும்மா சப்ஜெக்ட் மாதிரி படிச்சுட்டு மார்க் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கான கன்சியூமபிள் அண்ட் ட்ரைனிங் அண்ட் ப்ராஜெக்டாக கம்ப்ளீட் பண்ணி காம்படிஷன் போகிறதுக்கு, ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கைட் பண்ணுறோம் சார். எவ்வளோ ஸ்டூடெண்ட் இங்கே காம்படிஷன் போயிருக்காங்க இது வரைக்கும்? ஸோ 50 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பர் இயருக்கு நம்ம பண்ணுறோம் சார். ஸோ ஏஐசிடி ஐடியா லேபில் ப்ராக்டிக்கலாக ஒரு லேர்னிங் இருக்குங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு உட் கிரேவிங் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் நீங்கள் லைவாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ லேர்னிங் வந்து நீங்கள் கிளாஸ் ரூமில் படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி வந்து லேபில் வந்து பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க? ப்ராக்டிக்கலாக மிஷினை வச்சு லேர்ன் பண்ணுறப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் கட்டிங் மிஷின் பார்த்துட்டு இருக்கோம். உண்மையிலே ஒரு ப்ராக்டிக்கலாக இன்ஜினியரிங் லேர்ன் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த ஒரு சந்தோஷமே ரொம்ப நல்ல சந்தோஷங்க. அதுவும் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து ஒரு கோடிங் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸாக பண்ணும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் இப்போ நீங்கள் ஹேண்ட்ஸானாக பண்ணும்போது உங்களுக்கு எப்படிப்பா ஃபீல் பண்ணுறீங்க? ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணால் ஒரு இது கிடைக்குது சார், டெமோ மாதிரி ஃபீல் கிடைக்குது சார். இது எப்படி பண்ணணும், எப்படி சார்லாம் சொல்லித்தராரு, இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி சும்மா சொல்லி கொடுத்தா வேறு மாதிரி சார். ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்து பண்ணுறோம் சார், அது ஒரு ஃபீல் ஆகுது சார் தனியாக. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். எஸ் சார். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுமா? பிடெக் ஐடி சார். பிடெக் ஐடி ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். இங்கே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாமா? பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எப்போ வேணால் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்கில் லேப் இது. ஆமாம். இதுக்கு வந்து நீங்கள் ரெகுலர் கிளாஸ் ரூம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டைமிங் எடுத்து இதை லேர்ன் பண்ணிக்கிறீங்க. ஸோ யார் வேணாலும் வந்து லேர்ன் பண்ணலாம். எஸ். ஓகே ஓகே. நீங்கள் வந்து இப்போ உங்கள் பார்ட் அப்படின்னு சொன்னால் அந்த ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கே ரோபோட்டிக்ஸ் என்ன பார்ட்டுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ரோக்ராம்ஸ் மூலயமா தான் இதை ஆக்ஷன் பண்ணும், ஒர்க் பண்ணும். ஸோ அதனால ஐடி கூட பண்ணிக்கலாம். இப்போ நீங்களும் வந்து அந்த ப்ரோக்ராமிங் பார்ட்டில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு செமஸ்டரில் ஒரு ஸ்டூடெண்ட் விருப்பப்பட்ட ஒரு 45 ஹவர்ஸ் இதை படிக்கலாமா? படிக்கலாம். இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்களா? அட்டம் சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்குறாங்க. அது உங்கள் ப்ரொஃபைல் பில்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லேபில் ஆக்சுவலாக என்ன நடக்குதுங்க சார்? இது வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் லேபு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இசி ஸ்டூடெண்ட்ஸு, மெக்கானிக்கல், ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸு இவங்க எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டடாக லேர்ன் பண்ணுவாங்க. அக்கார்டிங் டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பிரகாரமாக தே கேன் லேர்ன் ஈவன் எக்ஸ்ட்ரா ஆல்சோ. ஈவன் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட் எல்லாருமே லேர்ன் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் த ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் தவிர மற்ற ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு நாங்கள் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ட்ரைனிங்கோட அவுட்கம்னா என்னன்னு சொல்லுவீங்க? அவுட்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தே வில் லேர்ன் ஈச் அண்ட் எவ்ரி சென்சார்ஸ்லேருந்து இன்டர்ஃபேஸிங், சிமுலேஷன், எம்பெடட் சிஸ்டம்ஸ், ஐஓடி, ஏஐ எல்லாமே சுற்றி ஃபுல்லாக எல்லாமே லேர்ன் பண்ணிடுவாங்க சார். நாங்கள் லேர்ன் பண்ணும் போதே எங்களோட சிலபஸே நாங்கள் வந்து அப்படி தான் டிவைட் பண்ணி கரிக்குலமாக நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். Can you introduce yourself? No, I am Bhaskaran, Deputy Controller of Examination.
After autonomous, I have joined here. Okay, I have completed 2 years. இப்போ இந்த கேம்பஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் வர்றாங்க. ஸோ நீங்கள் எவாலுவேஷன் அப்படிங்கிற பார்ட்டில் இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய பெனிஃபிஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க இருக்கும்பொழுது அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுறீங்க? Students all definitely they are benefited because syllabus, curriculum, everything framed from our college. But conducting the exam also, we are conducting the exam for the students. But they are awarded by Anna University. They have got awarded certificates, mark sheet, everything they have got from Anna University. So it is highly benefited for the students. And to improve their students, we are conducting the examination in good manner than Anna University. Please introduce yourself, ma'am. I'm Christy Peter, heading the Department of English here at Pratyusha Engineering College. Good, very happy. What's your experience? I have 15 plus years of experience in engineering colleges. Why student want to join Pratyusha? Basically, students from Telugu minority, they do not speak proper English. So in Pratyusha, if you take English department, we are giving them communication skills. Along with that, we are also training them for their placement as well. Okay. So if you actually ask me, why to choose Pratyusha instead of other colleges? All other colleges give them, but here we start from the basics, elementary level. We have that holistic experience here. So if they want communication skills, they have to start from the basics because they are from another state. They are not even from Tamil Nadu. So these students, they struggle to speak in English, but they are placed when they come to their final year only because of the training that they are being given here. சார் உங்கள் பேருங்க? என் பேர் ஏ சந்திரமுத்து சார். ஓகே, இங்கே அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டராக இருக்கீங்க. ஹாய் சார், நீங்கள் சார்? என் பேர் ஜோசப் சார். நானும் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர். நீங்கள் தான் ஒரு அழகாக ஒரு ஃபிசிக்கல் அந்த பிடி ட்ரெஸ்லேயே இருக்கீங்க. வெரி குட் சார். உங்களை பார்க்கணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்குங்க. இப்போ அகடமிக்ஸ் நான் சுற்றி பார்த்தாச்சு. கேம்பஸ்குள்ள நிறைய அகடமிக்ஸ் இருக்குது, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இருக்குது, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அந்த இடத்துல நம்ம பிரதிவிஷா கேம்பஸில் இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க? அவங்களை எப்படி என்கரேஜ் பண்ணுறீங்க? அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி ஜோனில் இருக்க எல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது சார். எல்லா கேமும் நம்ம இங்கே பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னென்ன கேம்லாம் இருக்குது? இங்கே வாலிபால், ஃபுட்பால், ஹாக்கி, கிரிக்கெட்டு, பால் பேட்மிண்டன் எல்லா விதையான கேம் இருக்குது. அத்லெட்டில் எல்லா ஈவெண்ட்டும் நம்ம பண்ணுறோம். 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர், 1500 அண்ட் ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப் எல்லா ஈவெண்ட்டும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இங்கே வந்து நாங்கள் 5 பேர் ஃபிசிக்கல் டைரக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 5 பேரும் வேரியஸ் கேமுக்கு வந்து இங்கே நம்ம கோச்சாக இருக்கோம். அதனால் கிரிக்கெட் 5 ஸ்பெஷலிஸ்ட். ஆமாம், 5 ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும் சார். ஓகே. அதனால் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் கம்பல்சரி நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்டில் கொடுத்து தான் நாங்கள் பசங்க ட்ரெயின் பண்ணி தான் நாங்கள் ஜோனுக்கு அனுப்புவோம். எங்கள் வைஸ் சேர்மன் சார் என்ன அவருக்கு மோட்டிவ்னா, பசங்க வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நல்லா இன்வால்வ் ஆகணும் அப்படின்றது அவரோட நோக்கம். அதனால எங்களுக்காண்டி நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நேஷனல்ஸ் ஆடினவங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் ஸ்டேட் ஆடினவங்களுக்கு 75%, 50% அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து மார்னிங் ஹாஸ்டலில் இருக்க பசங்களுக்கு நாங்கள் அவங்களோட ஃபிசிக்கல் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், ஃபிட்னஸை இம்ப்ரூவ் பண்ணலான்றதுக்கு அவங்களுக்கு ரன்னிங்கோ இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸோ எல்லாமே எடுப்போம். தொடர்ந்து 4 இயர்ஸாக நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி ஜோனல் அத்லெட்டில் வந்து ஓவரால் சாம்பியன் ஃபர்ஸ்ட் வின்னராக எடுத்திருக்கோம். தொடர்ந்து 4 இயர்ஸ் எடுத்திருக்கோம். சூப்பர் சார். ஸோ அப்போ வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக சார். எங்கள் வைஸ் சேர்மன் கம்பல்சரி அது இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு சார். இப்போ ஸ்போர்ட்ஸில் பிரத்யூஷா இந்த கடந்த 2 வருஷமாக வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். உண்மையிலே இந்த காலேஜில் பசங்க வந்து படித்தா ஜெயிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார். எதை வச்சு சொல்கிறீங்க? பசங்க படித்தாங்கன்னா முன்னேறலாம். அது எங்கே படித்தாலும் முன்னேறலாம். அப்படி கிடையாது சார். பிரித்திஷாவுக்கு வந்து படித்தாங்கன்னா மற்ற காலேஜ் பற்றி நாங்கள் சொல்ல முடியாது. எங்கள் காலேஜ் வந்து படிக்கிற பசங்க கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் இருக்குது. எஜுகேஷனில் மட்டும் இல்லை, டிசிப்ளினில் எல்லாத்துலேயுமே வந்து பிரத்யூஷாவில் படித்தாங்கன்னா பசங்க நல்ல டிசிப்ளினோட வெளியில் போவாங்க. பெஸ்ட் பார்ட் ஆஃப் பிரதிவிஷா, ஒரு பையன் பிரதிவிஷாவுக்கு வரணும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எதுக்காக வரணும் இங்கே? ஆனால் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அவனுக்கு. இப்போ எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் டிசிப்ளினோட எல்லாமே கற்று தர்றாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சியும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு லேப் ஆக்டிவிட்டீஸ் வெளிய காலேஜை விட இங்கே பார்த்தீங்கன்னா லேப் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும். இங்கே சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது, ஏஆர்விஆர், ரோபோட்டிக்ஸ், ஐடியா லேப் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக நாங்கள் சப்ஜெக்ட் வைஸ் இல்லாமல் அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்றதுனால நாங்கள் இங்கே தனியாக
வச்சிருக்கீங்க? அதுக்கும் கிளாஸஸ் எடுக்கிறோம். I am Dr. Shobana, HOD of EEE department, working here from 2017. So I am totally having 21 years of experience. இப்போ வந்து ட்ரெண்ட் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கோருக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ உண்மையிலே கோருக்கு குறிப்பாக அந்த ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? ஷோர் சார். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் தான் 100% ப்ளேஸ் ஆகிருக்காங்க. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர்லேயே வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் இன் அண்ணா யூனிவர்சிட்டி, SSN, REC, பிரத்யூஷா எங்கள் காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெஹிக்கல், ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ் எல்லாம் நிறையா பூம் ஆகிட்டு இருக்கனால ஸோ ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் படித்து முடிச்சாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியில் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் செக்டர்ஸ் போகிறதாகட்டும், இல்லை ஐடி செக்டர்ஸ் போகிறதாகட்டும், இல்லை நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டர்ஸ்லேயே நிறையா இருக்குது, பேங்கிங் செக்டர்ஸ் போகிறதாகட்டும், எல்லாத்துக்குமே ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள். ஸோ அவங்க ஈஸியாக ப்ரிஃபர் ஆவாங்க. ஆனால் இன்னும் ஒரு பப்ளிக்கில் ஒரு காமனான கொஷின் என்ன, ட்ரிபிள்இ ஓகே நல்லா இருக்குது, ரொம்ப டஃப்பாக இருக்குது, எடுத்தோடனே சேலரி ஹை அதிகமாக கிடைக்காது, சும்மா 20,000 22,000 சம்பளம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வில்லிங்னஸ் இல்லை. ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் இப்போ நல்ல ஸ்கில்ஸோட வெளியில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அதுக்கு தகுந்த பேக்கேஜ் இருக்குது. ஸோ ட்ரிபிள்இனா இவ்வளோ தான் அப்படின்றதெல்லாம் நம்ம எதுவும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நல்ல ஸ்கில்ஸ் சாஃப்ட்வேர் ஆகட்டும், இல்லாட்டி சிமுலேஷன் ஸ்கில்ஸ் நல்லா ட்ரெயின் ஆகி போயிருந்தாங்கன்னா, நாட் ஒன்லி இன் அகாடமிக்ஸ், ஸோ இதில் ட்ரெயின் ஆகி போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நல்ல பேக்கேஜோட சேலரி இருக்குது சார். சூப்பர். அப்படி நீங்கள் ஸ்கில் வேணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இப்போ வந்து சொல்கிறீங்க. yes, sir. இப்போ பிரத்யூஷா அப்படிங்கிற இந்த கேம்பஸ்க்கு ஒரு பையன் வர்றான் ஆஸ் அ ட்ரிபிள்இ HOD, அவனுக்கு நீங்கள் என்ன ஸ்பெஷல் ஸ்கில் கொடுக்குறீங்க? வாட் இஸ் ஒரு சக்ஸஸ் ரேட் அண்ட் அவுட்கம்? இங்கே எங்களது மெயினாக பிரத்யூஷாவில் என்ன நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, நாட் ஒன்லி ஃபார் கம்ப்யூட்டேஷனல் டிபார்ட்மெண்ட், மெயின்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டேஷனல் டிபார்ட்மெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் நாங்கள் மெயினாக கோர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபார் ட்ரிபிள்இ, EC ஆகட்டும், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மேட்லாப் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா கேம்பஸ் வைட் லைசன்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டிலேருந்தே இதை வந்து படிக்கலாம். அதில் நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சர்டிஃபிகேஷன் கோர்சஸும் பண்ணுறான், ஆஸ் வெல் அஸ் ப்ராஜெக்ட்ஸ், மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டாஃபும் வந்து ரிசர்ச் ஓரியன்டில் போகலாம். ஸோ பேப்பர் பப்ளிகேஷன், ரிசர்ச் ஓரியன்டுக்கு அந்த மேட்லாப் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் அதை இன்வால்வ் பண்ணிக்கிறாங்களா? கண்டிப்பாக சார். எல்லாருக்குமே வந்து அது ஃப்ரீ லைசன்ஸ் சாஃப்ட்வேர், ஓவரால் கேம்பஸ் வைட்டுங்கிறனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே. ஸோ பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் காலையிலேருந்து இந்த காலேஜில் பார்த்ததில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பைனியர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்திருக்குது. இங்கே பிஜி பயோடெக்னாலஜி இருக்குது, யூஜி பயோடெக்னாலஜி இருக்குது.